ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். நான் ஒரு கப் வெல்லம் எடுத்துக்கிட்டு ஒரு டம்ளரில், பெரிய டம்ளரில் வெல்லம் எடுத்துகிட்டேன். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டேன். அதெல்லாம் அடுப்பு பற்ற வச்சு தண்ணியை கொதிக்க வச்சு வெள்ளத்தை கரையை வச்சுட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுட்டேங்க. இதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன். இது லேசாக சூடாக இருக்கையிலேயே இந்த அரிசி போட்டு நல்லா கலந்து வச்சிடணும். கலந்து வச்சுட்டு ஒரு வாழைப்பழம்லாம், பெரிய வாழைப்பழம் பொடி பொடியாக நறுக்கி அதையும் போட்டு ஒரு மூடி தேங்காய், ஒரு 5-6 ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டிடணுங்க. ஓட்டி நல்லா இந்த மாதிரி இருக்குல்ல வச்சிடணும். கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கலந்து வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் விட்டுறணும். அப்போ தான் அப்பம் புசுன்னு உப்பி வரும். இல்லாட்டி போனால் அப்படி சப்புன்னு ஒதுங்கி போயிடும். இதை பாருங்க, இது மாதிரி ஆன பிற்பாடு எண்ணெயை காய வச்சு ஒன்றா ஊற்றி அதுக்கு மேலே பூரி ஊற்ற மாதிரி எண்ணெயை மேலே ஊற்றினீங்கன்னா நல்லா புசுன்னு அப்பம் வருங்க. இது சாஃப்டாக இருக்குங்க. இது எப்படின்னு செஞ்சு பார்த்து இது சாமிக்கு படைக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.